சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கோவையில கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 3 பெரிய மாநாடுகள் நடத்தி காட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. மகளிர் மாநாடு பல்லடத்துல நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்டா பூத் கமிட்டி மீட்டிங். இந்த 3 நிகழ்ச்சிகள் எல்லாமே சாதாரணமா இல்லை. 1.5 லட்சம் பேர் கலந்துருக்கிறாங்க. மாபெரும் மாநாடு போல சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய ஆரியூர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள். இவருடைய இந்த ஆற்றல் தான் எதிரிகள் பலருடைய தூக்கத்தையே கெடுக்குது. யாருக்கும் அடிபணியாமல் பிஜேபியுடைய மிரட்டலுக்கு அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்றாரு. மிரட்டலுக்கும் பயப்படாம கிட்டத்தட்ட நல்லாவே தெரியும். அந்த இடி வழக்குகளில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி கொடுத்ததா சொல்லி மோசடின்னு சொல்லி ஒரு பழைய வழக்கை கையில் எடுத்து அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஒரு 19 மாதம் சிறை தண்டனை. செந்தில் பாலாஜி அதில் தெளிவாக இருந்தார். அவர் செந்தில் பாலாஜிக்கு அவங்க கொடுத்த குடைச்சல்களை வச்சு இவர் எந்த அளவுக்கு எதிராளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்பது தெரியும். செந்தில் பாலாஜி அவர் அனுபவித்த தொல்லைகள் மாதிரி வேறு யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. மிரட்டலுக்கு பயந்து முதுகு வளைஞ்சு குப்பிடு போடுறவங்களுக்கு இடையே இவர் எந்த மிரட்டலுக்கும் பயந்து அடிபணியலை. 7-8 மாவட்டங்களை வச்சு தொடர்ந்து டிராவல், அவங்கள வச்சு மீட்டிங், பெரிய லெவலில் சக்சஸ். அதுதான் இன்னைக்கு திமுக தலைமையை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார். தலைமைக்கு உண்மையாக அவர் இருக்காருங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்றது எல்லாத்துக்குமே அதான் பார்க்குறாங்க திமுக. மாநாடு நடத்தியது பிறகு எடுக்கப்பட்ட சர்வே, கடந்த 2 நாட்கள் எடுக்கப்பட்ட சர்வேல திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. சோர்ந்து இருந்தது திமுக. இது அதிமுக கோட்டக்காயில் இருந்துட்டு பிஜேபி வேற சேருது, ரொம்ப கஷ்டங்க நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அதெல்லாம் கிடையாது. நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இன்னைக்கு திமுக அப்படியே கட்டமைக்க அப்படியே போக ஆரம்பிச்சிருக்கு. இதே ஸ்டேஜில் போனால் 99க்கு 99 மாற்றமே இல்லை அப்படின்னு இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் சொல்கிற அளவு. ஒப்பர் விழா முடிச்சிட்டீங்க. முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு பல்லடத்தில் அதை முடிச்சுட்டு அடுத்தது கோயம்புத்தூர்ல 2 மாநாடு, பெரிய மாநாடு. தூக்கமே இருக்காதுல்ல நிர்வாகிகளுக்கு. வேலை பார்த்துட்டே இருக்கணும். அந்த 1.5 லட்சம் பேருக்கு சேரு, ஸ்நாக்ஸு, நைட்டு சாப்பாடு, ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ இருக்கு வேலை. சாதாரண விஷயம் கிடையாது. இவரும் ஃபீல்டில் இருப்பார், இவர் தான் இருந்துகிட்டே இருப்பார். அதுதான் இன்னைக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். 2 தினங்களுக்கு முன்னதாக கோவையில் பூத் கமிட்டி மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடந்துச்சு. அதில் கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவங்க தலைமையில் தான் அந்த மாநாடு நடந்துச்சு. நானும் பல மாநாடுகளை வாட்ச் பண்ணியிருக்கிறேன். சிஎம் உடைய ஸ்பீச் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும். அந்த ஸ்பீச்சில் மாநாட்டை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நற்சான்றிதழ் கொடுப்பது வழக்கம். ஆனால் பெரிதாக முக்கியத்துவம் அதற்கு கொடுக்க மாட்டார். களப்பணி செய்யணும், நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொது அறிவுரை இடம்பெற்றிருக்கும். ஆனால் அதில் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சிலே மாண்புமிகு முதலமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஃபீல்டு ஒர்க்கை ரொம்பவே பாராட்டி பெரும் நற்சான்றிதழை கொடுத்துருந்தாரு. ரிப்பீட்டடாக பல விஷயங்களை அவர் அந்த மேற்கோள் காட்டினாரு. எந்த நெருக்கடிகளுக்கும் சரி, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கும் சரி, அவர் அஞ்சாமல் சமரசம் இல்லாமல் அவர் போராடி கொண்டிருக்கக்கூடியவர், சமரசம் இல்லா ஒரு போராளி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். அந்த பேச்சில் ஒரு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. அவர் ஒரு ஆஸ் எ எம்எல்ஏ அவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கொங்கு மண்டலத்தில் இந்த முறை ஒரு பெரும் ஒரு மாற்றம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை, அது ஒரு விஷயம், அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீ கோவையில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு மாதத்துக்குள்ள ஒரு 3 பெரிய மாநாடுகள் நடத்தி காட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகளிர் மாநாடு பல்லடத்தில் நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துனாங்க என்ன கோவையில் தான். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக பூத் கமிட்டி மீட்டிங் கோவையில் நீலாம்பூரில் நடத்தியிருக்காங்க. இந்த 3 நிகழ்ச்சிகள் எல்லாமே சாதாரணமாக இல்லை. 1.5 லட்சம் பேர் கலந்துருக்கிறாங்க.
நீங்கள் பெண்கள் மாநாட்டில் ஒரு 1,50,000 பேர் பெண்கள், முழுக்க முழுக்க பெண்கள். அவங்க எல்லாமே கோவை மண்டலத்தை சார்ந்தவர்கள், கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலம் அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி மேற்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி, அதுவும் ஒரு 1,50,000 பேர். இப்போ பூத் கமிட்டி. ஸோ இதில் எல்லாமே இந்த 1,50,000ங்கிறது அந்த பெண்கள் முழுக்க முழுக்க திமுக பெண்கள் அணியை சார்ந்தவர்கள், அந்த நிர்வாகிகள் தான். அதில் 1,50,000 பேர். அடுத்தது இளைஞரணி நிர்வாகிகள், இப்போ பூத் கமிட்டி நிர்வாகிகள்னு வச்சுங்களேன். இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5,00,000 பேரை ஒரு மாதத்துக்குள்ள மேற்கு மண்டலத்தில் திமுகவை சார்ந்த ஒரு 5,00,000 பேரை வந்து ஒரு டியூன் பண்ணியிருக்கார் செந்தில் பாலாஜி. அதை தான் வந்து சிஎம் வந்து அதை மறைமுகமாக சொல்கிறார். சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் கரெக்டு. ஒவ்வொரு மாநாட்டின் போது அவங்க நடத்துகிறவங்களுக்கு முக்கிய தலைவர்களை அவர் ப்ரைஸ் பண்ணி சொல்லுவார். சாதாரணமாக கூட்டம் நடத்த சொன்னேன், மாநாடாக நடத்தி காட்டியிருக்கிறார், மாநாடு என்றால் அவர்தான் அப்படின்னு சில பேரை சொல்லுவார். பட் இந்த மாநாட்டில், பூத் கமிட்டி மாநாட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 முறை சொல்றார். செந்தில் பாலாஜிங்கிற ஒரு 8 முறை சொல்றார் அவர். அதில் அவர் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா மாநாடாக நடத்தியிருக்கிறாரு, சாதாரணத்தோட சிறப்பாக நடத்தியிருக்காருங்கிறத தாண்டி அவர் வந்து அவர் செந்தில் பாலாஜியோட ட்ராவலையும் ப்ரைஸ் பண்ணி சொல்கிறார், புகழ்ந்து பேசுகிறார். ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையில் இருந்தார், அது இக்கட்டான நிலைமை இருந்தாலும் யாருக்கும் அடிபணியாமல் பிஜேபியுடைய மிரட்டலுக்கு அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார். மிரட்டலுக்கும் பயப்படாமல் கிட்டத்தட்ட நல்லாவே தெரியும். அந்த இடி வழக்குகளில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி கொடுத்ததா சொல்லி மோசடின்னு சொல்லி ஒரு பழைய வழக்கை கையில் எடுத்து அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஒரு 18 மாதம் 19 மாதம் சிறை தண்டனை. எதுக்காக, என்னத்துக்காகங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். செந்தில் பாலாஜியை வைத்து சிஎம் ஃபேமிலியவையோ திமுகவையோ டேமேஜ் பண்ணணுங்கிற ஒரு பெரிய முயற்சியை கொண்டு வச்சு பிஜேபி பண்ணுச்சு. புரியுதுங்களா? பெரிய லெவலில் பெரிய டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிஜேபியோடைய ஒரு பெரிய நோக்கம். அதுதான். பட் செந்தில் பாலாஜி அதில் தெளிவாக இருந்தார். அதில் நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல, நான் பிறக்கலை, அடுத்தவங்களை காட்டி கொடுக்க வேண்டிய என் பிறப்பு கிடையாதுங்கிற மாதிரி சவாலாக இருந்து இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அவர் வந்தார். வந்து அமைச்சர் ஆனதுக்கப்புறம் அமைச்சராக பதவி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழக்கு, ஜாமீனா அமைச்சர் பதவியான்னு போட்டு அதுக்கும் இல்லை, அசரவே இல்லை அவர். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் பொன்முடியும் இதே மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் வந்தார். அவருக்கு ஒரு தண்டனை வந்தது, போய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தீகா மீட்டிங்கில் அவர் சொன்ன சில வார்த்தைகளுக்காக ஒரு அமைச்சர் பதவியை அவர் வந்து நீக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார். பட் ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு நடந்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திமுக நிகழ்ச்சிகள் நடத்திருக்காரு செந்தில் பாலாஜி. அதுதான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எம்எல்ஏ தான் அவர், மேற்கு மண்டல பொறுப்பாளர், முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி கிட்ட 7-8 மாவட்டங்களை வச்சு தொடர்ந்து டிராவல், அவங்கள வச்சு மீட்டிங், பெரிய லெவலில் சக்சஸ். அதுதான் இன்னைக்கு திமுக தலைமையை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. நீங்கள் பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறவங்க வேற, அவங்க நடத்தலாம், ஏன்னா அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆள் மகாணம் இருக்கு. பட் அப்படி கிடையாது. செந்தில் பாலாஜி இருந்தார், ரைட்டு, இப்போ அமைச்சராக கூட இல்லை அவர். பட் அவர் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை நடத்துறாரு, தொடர்ந்து 3 நிகழ்ச்சியை நான் நடத்துறேன்னு சொல்லி எடுத்து பண்றாரு. நீங்கள் இது 3மே நீங்கள் மாநாட்டுக்கான விஷயங்கள். அதை தாண்டி 30 விழா நடத்தினார், அது வேற விஷயம். கரூர்லையும் சேர்த்து பார்க்கும்போது 4 முக்கிய நிகழ்ச்சிகள். கரூர் கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 5-8 லட்சம் பேர் 30 விழா. அது இல்லாமல் அடுத்தது மகளிர் மாநாடு, இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு, இப்போ பூத் கமிட்டி மீட்டிங். இதை தான் அவர் பார்க்குறாரு, சிஎம் பார்க்குறாரு. என்னடா திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருந்து நாங்கள் தான் 40 வருஷம் 50 வருஷம், நான் தான் சீனியர், மற்றவங்களாம் ஜூனியர்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆட்கள்கிட்டயே இந்த இது இல்லையே. இதுல கூடுதலா கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் வைஸா அலுவலகமும் அலுவலகம், அதுதான் சொல்றேன். நீங்க வந்து அவருக்குன்னு தனியா இப்படி மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 35 கொடுத்தாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் சேர்த்து 39 அவர் கையில் கொடுத்துட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவையில் 10, திருப்பூரில் 8, கரூரில் 4, ஈரோட்டில் 8,
ஊட்டியில 3, நாமக்கல்ல 6 மொத்தம் சேர்த்து 39 தொகுதிகளும் அவருக்கு இன்சார்ஜ் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்க. 39 தொகுதிகளையும் அலுவலகத்த திறக்கணும்னு சொல்ட்டாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வேற விஷயம். பட் இதை பார்க்கும்போது தான் சிஎம் வந்து நம்ம அந்த ஒரு விஷயம் அதுதான் சொல்றாரு. இதையெல்லாம் தாண்டி அவர் ஏற்கனவே பிஜேபி அவர டார்ச்சர் பண்ணுச்சு. ஆனாலும் அதுக்கு அடிபடையில அப்படின்லாம் சொல்லிட்டு, தலைமைக்கு உண்மையாக அவர் வந்து இருக்காருங்கிற ஒரு வார்த்தைய அவர் சொல்றது, அது எல்லாத்துக்குமே அதான் பார்க்குறாங்க திமுகல. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு திமுகவுக்கு தலைமைக்கு விசுவாசமா இருக்கிறவருடைய ஆட்கள் குறைஞ்சிருச்சு. அதுதான் உண்மை. அது தலைமைக்கும் தெரியும். புரியுதுங்களா? பணம் வச்சிருக்கிறவங்க, இன்னைக்கு பெரிய அளவுல சம்பாதிக்கிறவங்க, எல்லாமே இன்னைக்கு வந்து திமுகவுக்கு விசுவாசமா வேலை பார்க்கறது இல்ல. எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க பெரிய பெரிய லெவல்ல டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிற அமைச்சர்கள் கூட இன்னைக்கு ஏனோ தானோன்னு ஒர்க் பண்றாங்க. 2026ல மிகப்பெரிய வெற்றின்னு சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. 200+ங்கிறத நம்பி போயிட்டு இருக்காரு. அதுக்கு செந்தில் பாலாஜி மாரி ஆட்கள் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? பாருங்க நீங்க. சொல்லுங்க நீங்க எடுத்து நான் இல்லங்க நான் செய்றேன்னு சொல்ற அளவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க நீங்க செய்யணும்னு. ஒரு சில பேரை தாண்டி வேற யாரும் இல்ல. அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜியை வந்து அவர் சொல்லி பேசுறாரு. அதான் இது எதிரிகளும் வலுவா இருக்கக்கூடிய பெல்ட்டும் கூட. அதுதான் மேட்டர். பண்ணி கூடுதல் அதனால பவர். தான் அதுதான் அந்த 3 மாநாடு நிகழ்ச்சிகள், கரூரை சேர்த்து 4 மாநாடுகளை நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்போது, முழுக்க முழுக்க அவருடைய ஃபோக்கஸ் மேற்கு மண்டலத்த அடிச்சு நவுத்தணும். பிஜேபியும், ஏடிஎம்கேயும் நாங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு இருந்தத இந்த முறை ஒண்ணும் இல்லாம ஆக்கணுங்கிறது தான் அவருடைய பார்வை. அதனால தான் முழுக்க முழுக்க அந்த நிர்வாகிகள டியூன் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சிகள நடத்தி இன்னைக்கு அதுல பெரிய பிளஸ் அவருக்கு பெரிய பிளஸ் கிடைச்சிருச்சுன்னு இப்ப சொல்றாங்க. இப்ப இந்த மாநாடு நடத்தியது பிறகு எடுக்கப்பட்ட சர்வே, கடந்த 2 நாட்கள் எடுக்கப்பட்ட சர்வேல திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. சோர்ந்து இருந்தது திமுக. இது அதிமுக கோட்டை கையில இருந்துட்டு பிஜேபி வேற சேருது. ரொம்ப கஷ்டங்க நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு பிம்பத்த இன்னைக்கு திமுக அப்படியே கட்டமைக்க அப்படியே போக ஆரம்பிச்சிருது. இதே ஸ்டேஜ்ல போனா 99க்கு 99 மாற்றமே இல்ல அப்படின்னு இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அவர் ஒவ்வொரு மீட்டிங்லயும் பேசுறப்ப தான் சொல்றாரு. வேலை பார்த்து நல்லா ஒர்க் பண்ணி ஒரு கணிசமான ஒரு வாக்குகள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும். அதனால மாற்றம் இல்லை. அதே சமயம் துரோகம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத தெளிவாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே கூட மாண்பு முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். உங்க யாராவது தொகுதியை வந்து இழந்துட்டோம் அப்படின்னா 40 தொகுதியில அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த எச்சரிக்கை இந்த சட்டமன்ற தேர்தலிலும் விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% முன்னேற்றம். நான் தான் சொல்றேன், இங்க வந்து செந்தில் பாலாஜியோடைய ஒர்க் வந்து இப்பயுமே பாத்தீங்கன்னா டிராவல் தான். தொடர்ந்து டிராவல் 22 மணி நேரம் டிராவல், 24ல 22 மணி நேரம் டிராவல். ஏன்னா இங்க கரூர்ல ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் போகணும். போற வழியிலேயே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பூர், இங்கிட்ட நாமக்கல் போகணும், ஈரோடு போகணும், ஈரோடு போயிட்டு அப்படியே கோயம்புத்தூர், அப்படியே ஊட்டி. இதை நீங்க போனீங்கன்னா தான் நீங்க நிர்வாகிகளை டெய்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சரியா இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு இந்த மாநாடு நடத்துனப்போ இதுல ஜூம் மீட்டிங் நடத்துறாரு. இதுல நடத்துனாரு மாநாட்டில் அந்த சேர்லாம் அடுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் செல்போனை கையில் வச்சுக்கிட்டு ஜூம் மீட்டிங் நடத்துனாரு. இந்த 6-7 மாவட்டத்தில் உள்ள ஐடி விங் ஆட்களை கூப்பிட்டு ஜூம் மீட்டிங் நடத்துனாரு. நைட்டு 10:30 மணிக்கு மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு ஐடி மட்டும் கூப்பிட்டு பேசுறாரு. இதெல்லாம் யாருக்குமே இன்னைக்கு சிந்திக்கவே முடியாது. அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க நிர்வாகிகளும் ஒத்துழைக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதான் சொன்னேன், நீங்க ஒப்பர் விழா முடிச்சிட்டீங்க. முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு பல்லடத்துல அதை முடிச்சுட்டு அடுத்தது கோயம்புத்தூர்ல 2 மாநாடு, பெரிய மாநாடு. தூக்கமே இருக்காதுல்ல நிர்வாகிகளுக்கு. வேலை பார்த்துட்டே இருக்கணும். அந்த 1.5 லட்சம் பேருக்கு சேரு, ஸ்நாக்ஸு, நைட்டு சாப்பாடு, ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ இருக்கு வேலை. சாதாரண விஷயம் கிடையாது அது. அப்படிங்கிறப்ப நிர்வாகிகள் சொந்த இவருக்கு என்னையா அவர் சொல்லிட்டு போயிடுவார். இவரும் ஃபீல்டில் இருப்பார். இவர் தான் இருந்துகிட்டே இருப்பார். அதுதான் இன்னைக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. அதை வைத்து தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ 2 நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வே வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பை கொடுத்துருக்கிறது.
காரணம் என்னன்னா, திமுக போன வாரத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 39 தொகுதிகள்ல 28 தொகுதிகள்ல திமுக முன்னிலையில இருந்தது. கடந்த ஒரு 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 10 நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். அதில எடுக்கப்பட்ட சர்வேல 39ல 28 அப்படின்னு பார்த்தா ஒரு 11ல அதிமுக இருக்கு. கம்ஃபர்ட்டா இருக்கு. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கவே முடியாது. 28 தான் ஜெயிக்க முடியும். திமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ அப்படியே போயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. 2, 3 தொகுதிகளை தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் திமுக கணிசமா டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு. அப்படிங்கிறது ஒரு பெரிய திமுகவிற்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. ஆமா. அதுதான் சொல்றேன். சிஎம் வந்து எல்லாம் தெரிந்து தான் அந்த சில விஷயங்கள பேசுறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் ஃபாலோ பண்றாரு. அவருக்கு இன்டெலிஜென்ஸ் குடுக்குற ரிப்போர்ட்டு, பென் டீம் குடுக்குற ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் அவர் பேசுறாரு. ஒரு நபரை மட்டுமே ஒரு 2 1/2 நிமிஷம், 3 நிமிஷம் ஒருத்தர பத்தி பேசுறாருன்னா, சாதாரணமா பேச மாட்டாங்கல்ல. அது சிஎம் ஓப்பன்ல. ஒரு ரூம்ல பேசலாம் ஐயம் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்றது வேற விஷயம். ஒரு ஓப்பன் மீட்டிங்ல ஒருத்தர பத்தி ஒரு 3 நிமிஷம் ஒருத்தர் பேசுறாங்கன்னா, சாதாரணம் கிடையாது. ஏன்னா அவர் பக்கத்துல எவ்வளோ இருக்கக்கூடிய சீனியர்ஸே கொஞ்சம் பார்ப்பாங்க. ஐ. பெரியசாமி பார்க்கலாம், வேற மாரி பார்க்கலாம். கே. நேரு வேற மாரி பார்க்கலாம். ஆமா. அதான் சொல்றீங்க. அவரு பார்க்கும்போது அவரு சொல்லும்போதே அவருக்கு தெரியும்ல. அவங்க எல்லாம் உணரணும்ல. ஆமாய்யா ஒர்க் பண்றாயா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணும். அவங்க முதல்ல ஏத்துக்கணும். ஒண்ணுமே இல்ல வீட்லயே படுத்து கிடக்குறான். அவன பத்தி இப்படி புகழ்றாருன்னு சொல்ல முடியாதுல்ல. ம். நீங்க அதுதான் மேட்டர் நீங்க. அதுதான் நீங்க ஒரு பெரிய பிளஸ்ஸாவும், பெரிய முன்னுதாரணமா செந்தில் பாலாஜி இருக்கிறார். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அந்த 39 தொகுதியில ரிசல்ட் மிகப்பெரிய லெவல்ல திமுகவுக்கு பிளஸ்ஸா இருக்க போகுது. அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஹக்கீம். ஆமா. அதாவது சார், இப்போ அவருக்கு இவ்வளோ பெரிய நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நீங்க சொல்வது போல ஒரு சவாலாக இருக்கக்கூடிய பகுதிகள் 41 தொகுதிகள் கிட்டத்தட்ட அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமாக அவர் அந்த பொறுப்பு வகித்திருக்கிறார். அவர் ஒரு சாதித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் அவர் வந்து இருக்கிறார். ஆமா. எதிரணியில அதிமுக, பாமகவுடன் கூட்டணி வச்சது, அதேபோல பாஜகவுடன் கூட்டணி வச்சது, குறைந்தபட்சம் நம்ம 2ண்ட் பிளேஸ தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அ து பரவலாக அந்த விமர்சனம் வைக்கப்படுது. அப்போ இன்னும் சொல்லப்போனா நாடாளுமன்ற தேர்தல்ல கூட இபிஎஸ் பெரிதாக வந்து கண்டுக்கவே இல்ல. கேண்டிடேட்டே ஸ்ட்ராங்கா போடல. அ பொருளாதாரம் பெருசா வந்து செலவழிக்கல. அவரு அந்த தேர்தல ஒரு இதுவா கணக்காவே எடுத்துக்கல அப்படின்ற மாரி சொல்லப்பட்டது. இப்போ முழு ஃபுல் ஃப்ளெட்ஜும் இந்த தேர்தல்ல இருக்கும். ஏன்னா, அம்மையார் சசிகலா ஒரு ஸ்பாய்லரா இருக்காங்க. ஓபிஎஸ் ஒரு ஸ்பாய்லரா இருப்பாரு. டிஎம்கேக்கு வந்துட்டாரு. இப்போ பல சவால்கள் இருக்கு. ஆமா. முழு பொருளாதாரத்தையும் இபிஎஸ் வந்து வாரி இறக்குவார்ன்னு எதிர்பார்க்கப்படுது. முழு இன்ஃப்ளூயன்ஸையும் பயன்படுத்துவாரு இபிஎஸும், வேலுமணியும், அங்க இருக்கக்கூடிய தங்கமணி, இன்னும் பல மாஜிக்கள் எம்ஆர் பொள்ளாச்சி எம்ஆர் ஜெயராமன், எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னும் பலரும் இருக்காங்க. அங்க மெயினா நம்ம ஜெயிக்கணும். குறைஞ்சது நம்ம யார்கிட்ட தோத்தாலும் பரவாயில்லப்பா. சென்னையில கூட தோத்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து தென் தமிழகத்த தோத்தாலும் பரவாயில்ல. கொங்குல தோத்துறக்கூடாதுப்பா. நம்ம வன்னியர்களோட பெருந்தலைவரா இருக்கோம். அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆமா. அப்போ எப்படி எதிர்கொள்வார்? இல்ல கண்டிப்பா அதான் சொன்னீங்க. சொன்ன மாரி கரூர் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க இந்த ஸ்டார் வேட்பாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொப்பனம் செந்தில் பாலாஜி தான். நீங்க அப்படி கோயம்புத்தூர்ல எடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வேலுமணி வந்துடுறாரு. நீங்க அப்படியே திருப்பூர் வரீங்கன்னா, பொள்ளாச்சி ஜெயராமன் வராரு. அதே மாரி உடுமலை ராதாகிருஷ்ணன் வந்துருவாரு உங்களுக்கு. அங்க வந்துருவாங்க. அப்படியே வந்துருவாங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நாமக்கல்ல வேலுமணி அங்க வந்துடுறாரு. ஸோ நீங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு இடத்துல ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க தான் அங்க ஒர்க் பண்றாங்க. ஆனாலும் இங்க செந்தில் பாலாஜி மட்டும் தான் அடிக்கிறார். நீங்க அங்க ஏற்கனவே அமைச்சர்கள் இருக்காங்க. அதுதான் மேட்ரு. பட் அவங்களுடைய சூழ்நிலை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி குறிப்பு பார்த்தா முத்துசாமி அங்க இருக்காரு. சுவாமிநாதன் இருக்காரு. கைல்வெளி செல்வராஜ் இருக்காங்க. அமைச்சர்கள்லாம் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அவங்களுடைய ஒர்க்கு அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. இப்போ அவங்கவுங்க தொகுதி அவங்க வேணா பார்த்துக்கலாம். பட் ஆனால் இவர் ஒட்டுமொத்தமும் இவர்கிட்ட வந்து நிற்கிது. இப்போ வேலையை பார்க்க வேண்டியது இவர் தான். எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அவங்க சாதாரணமாக என்ன நினைச்சாங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு 10க்கு கோயம்புத்தூர் கொடுப்பாங்க, ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறத நினைச்சாங்க. பட் அப்படி இல்லை. குமாரபாளையம் நம்மால் தங்கமணிக்கும் பயம் வந்துருச்சு. நீங்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர் நம்ம பல முறை சொல்லிட்டோம், அவருக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் அதனால தான் இப்போ செந்தில் பாலாஜி சிஎம் கோயம்புத்தூர் நின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கோயம்புத்தூர் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்
அங்க இருந்தே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே. நீ அந்த இல்ல வைப்ரேஷன் அந்த கிடைக்கும். தகவல் உண்மையா? தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முதல்வர் இல்ல. கோவையில முதல்வர் அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா. காரணம் என்னன்னா, நீங்க கோயம்புத்தூர் போயிட்டீங்கன்னா, அந்த வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஈஸியா போயிடும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் எந்த முடிவும் யாரும் எடுத்த மாரி தெரியல. ஓ! பட் சொல்ல முடியாது. திடீர்னு லிஸ்ட் வரும்போது தானே தெரியும். கோவையில யாரு, கரூர்ல யாருன்னு தெரியும். பட் அந்த இல்ல மாரி அம்மையார் ஒரு ஜெயலலிதா பாணியில திரு மு.க. ஸ்டாலின் எடுப்பாரா? இப்படிப்பட்ட முடிவை? ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலத்துல அம்மையார் ஜெயலலிதா தடாலடியாக திடீர்னு தொகுதிகள மாத்துவாங்க. ஆமாமாமாமாமா. இல்ல 100% இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். முக்கியம் அவர் நினைக்கிறாரு. சிஎம் வந்து நினைக்கிறாரு. நல்லா இருக்கு உங்களுக்கு. கம்ஃபர்ட்டா இருக்கு. நீங்க அங்க போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ம். உங்களுடைய வைப்ரேஷன் இன்னும் பெரிய லெவல்ல பிளஸ்ஸா இருக்கும் நம்மளுக்கு. நீங்க நீங்க கரூர்லேருந்து அங்க நீங்க போறத விட, கோயம்புத்தூர்லேருந்து இந்த சைடு வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறது சிஎம் உடைய ஒரு எண்ணமா இருக்கு. பட் இது சம்பந்தமா செந்தில் பாலாஜி அவர்களிடம் பேசினாரா? அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனா அறிவாலயத்தில் இப்படி ஒரு தகவல் இருக்கு. அப்படின்னு திமுக சீனியர்கள் சொல்றாங்க. போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி அப்படின்னா கரூர்ல யார்? அதெல்லாம் நெறைய கேள்விகள் இருக்கு. ம். சாதாரணமாலாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா அவரு அந்த தொகுதி இருக்கு. அவருக்கு ஆண்டாண்டு காலமா அவருக்கு நேசித்த மக்கள் அவங்க. கரூர். அதான் சொல்லுவார். நான் கஷ்ட காலத்திலேயே என்னோட இருந்தவங்க அவங்க அப்படின்னு சொன்னவர் அவர். செந்தில் பாலாஜி சொல்றார். கரூர்ல என்னைய வந்து நான் சாதாரணமா இருந்தது. என்னைய வந்து நேசித்து என்னைய ஒரு உச்சாணி கும்பத்துக்கு கொண்டு போனவங்க அவங்க. அவங்கள விட்டுட்டு அவ்வளோ ஈஸியா என்னால எப்படி போ முடியும்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதனால அப்படி உடனே நடந்துருமான்னு தெரியல. பட் ஆனால் திமுக அந்த ஸ்ட்ராட்டஜிய ரெடி பண்ணுது. என்னங்கிறது இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது என்ன நடக்கும். இதுல குறிப்பிடத்தக்க விஷயமா, கலைஞர் அவர்கள் காலகட்டத்தில் கூட இந்த வீக்கா இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் கூட்டணி கட்சிய ரொம்ப டிபெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிரட்டும். அவங்க அந்த இடத்துல போடுவோம் கேண்டிடேட் ரிஸ்க் எடுக்க சொல்லுவோம், வேண்டாம். சொல்லுவோம். ஆமாமாமாமா. ஆனா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞரையே இல்லாம மிஞ்சி அது பல விஷயங்கள் அவர் செஞ்சுட்டு தெளிவா இருக்காரு. இருக்காரு. அவர் தெளிவா என்ன நம்ம பண்றாரு? திமுகவ வளர்ப்போம் அங்க கோவையில. நம்ம நம்ம திமுகவ வளர்ப்போம். ரிஸ்க் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. சிஎம் ம். நம்ம எடுக்கிறாரு. நீங்க அதுக்கு கிடைத்தான ஆப்டான ஆள் ஒருத்தர் செந்தில் பாலாஜி கிடைச்சிட்டாரு. அதனால அந்த ரிஸ்க் நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன் தலைவரே அப்படின்னு சொல்றதுக்கு எத்தன பேர் இருக்கு? விஜய் கிழக்கு வந்து திருச்சியில வந்து நிக்க போறாருன்னு சொன்னா, யார் கேண்டிடேட்? தைரியமா யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லணும். நான் நிக்கிறேங்க அவர எதிர்த்துன்னு சொல்லணும். நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கும். நீங்க விஜய் வந்து நிக்கட்டும், கரூர்ல வந்து நிக்கட்டுமேங்கிறேன் நானு. நின்னு பார்க்கட்டும். செந்தில் பாலாஜி நிப்பார். தைரியமா நான் நிக்கிறேங்கன்னு சொல்லுவார். ஃபேஸ் பண்ணுவாரு. அதுதான் கரெக்ட்டா இருக்கும்ன்றேன் நானு. நீ அந்த ஒரு சூழ்நிலையை தான் விரும்புறார் சிஎம். பரவால்ல. பெரிய பெரிய ஆட்கள் சீனியர்ன்னு சொல்லிட்டு இருக்கவங்கள்ட்ட இல்லாம, செந்தில் பாலாஜில அந்த ஒரு பெரிய குணம் இருக்கு. அவத பயன்படுத்தணும்னு நினைக்கிறது திமுக. அதற்கான அங்கீகாரத்தையும் குடுக்குது. அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. நிச்சயமா சார். முதலமைச்சர் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கடந்த அந்த கோவையில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்ல குடுத்த அந்த நற்சான்றிதழ் ரொம்பவே கவனம் பெற்றிருக்கு. இது நிச்சயமாக தேர்தலில் பெரிதும் எதிரொலிக்கும். அவருடைய இந்த களப்பணி என்பது கொங்கு மண்டலத்தில் ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு மாபெரும் வெற்றி பெறப்போகிறது. அதில் கொங்கு பகுதியில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியையும் பெறப்போகிறது என்ற கருத்தை ரொம்ப டீட்டெயில்டா உங்க அனாலிசிஸ எங்க நேயர்களுக்கு தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். Super Sarvana Stores.